சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ஆறுமுகம் பண்ண தப்புக்கு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பைரவி ரொம்பவே கோவப்படுறாங்க. போய் இவனுக்காக எல்லாம் பண்ணீங்கல்ல, இப்ப இவன் எந்த அளவுக்கு கேவலமானவனா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி. சிவாவுடைய பெரியமா இருந்துட்டு இங்க பாரு பைரவி, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, பொறுமையா வேற இருப்பாங்கன்றாங்க. போய் இப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க. பாத்திய சிந்து, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு யாராச்சும் சந்தோஷமா இருப்பாங்களா? இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு இப்ப ஜெயிலுக்கு போறான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்றாங்க. இப்படி ஒரு கல்யாணம் தேவை நம்மளுக்கு சொல்ல அப்படின்றத சொல்லிட்டு மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு, நீ பொறுமையா இருப்ப சிந்து, என்னால அப்படி இருக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க. ஏதோ நீ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஜெயிலுக்கு போனா எந்த வந்தா என்ன எனக்கு என்னன்றாங்க. கோவமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகத்தை வெளியே எடுக்கிறதுக்காக ஆறுமுகத்துடைய அம்மா ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியே எடுத்துட்டு ஆறுமுகம் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையாருன்னு எத்தனை டைம் சொல்லிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட பேச்சவே கேட்க மாட்டேங்கிற, இப்ப பாத்தியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் பொறுமையாருடா அப்படின்ட்டு சொல்றாங்க. கோவத்துல ஒரு முடிவு எடுக்காது, ஏன்னா நீ கோவத்துல முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா பைரவி. இப்பவே அவ கோவமா இருந்துகிட்டு இருக்கா, அதனால கொஞ்சம் பொறுமையாருடா அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆறுமுகம் அது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கறதா இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு அம்மா அவ கோப்படுறான்றதுக்காக என்னால இப்படி இருக்க முடியாது, அவன் ரொம்ப தப்பா பேசினா அதனாலதான் அடிச்சா அப்படின்ட்டு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.